அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறள் நம்ம பார்த்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதிகாரம் ஆள்வினை உடைமை, குறள் எண் 616. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும். அதாவது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது செல்வத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். முயற்சி பண்ணாமல் இருந்தால் நமக்கு வறுமை தான் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரைட். இப்போ இந்த குரூப் 1 இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜில் உள்ள எக்ஸாம் தான் இந்த குரூப் 1 எக்ஸாம். இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும் முக்கியமான போஸ்டிங் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய டெப்டி கலெக்டர், அப்புறம் டிஎஸ்பி, இந்த மாதிரி முக்கியமான போஸ்டிங் எல்லாமே இந்த குரூப் 1 கீழே தான் வரும். ஸோ இப்போ இதுக்கான ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் எப்போ வரதா சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஜூலையில் வரதா சொல்லியிருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 65 வேகன்சி இருக்குது. அப்போ இந்த 65 போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. ஸோ நம்ம எப்படி படித்தா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா, ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஜூலை மந்த் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் நடக்கலாம், இல்லை செகண்ட் வீக்கில் நடக்கலாம். எப்படினாலும் ஜூலை மந்த் எக்ஸாம் நடக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக 180 டேஸ், அதாவது இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்னையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 180 டேஸ் நமக்கு இருக்குது. அந்த 180 டேஸில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதை நம்ம ஒரு இதை நம்ம மேக் பண்ணியிருக்கோம், ஒரு பிளான் மேக் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் முதல் நிலை தேர்வில் நமக்கு 10 சப்ஜெக்ட் இருக்குது. மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 10 சப்ஜெக்ட் இருக்குது. 3 பேப்பர் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் சிலபஸை நீங்கள் பாருங்கள். ஏன்னா சிலபஸ் ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்கும் நிறைய ஆஸ்பிரண்ட் சிலபஸே பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டில் ஏதோ படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ சிலபஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸ்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிலிம்ஸுக்கு தனியாக, மெயின்ஸுக்கு தனியாக படிக்க போகிறதில்ல. இப்போ நம்ம படிக்கிறத ரெண்டுக்கும் பயன்படுற மாதிரியே நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போக போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கும் மெயின்ஸுக்கு. பட் அந்த டைமில் ரைட்டிங் ப்ராக்டிஸும் நமக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய டைமில் நிறைய டாபிக்ஸையும் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் இப்போமே படிக்க போகிறோம். ஸோ நம்ம படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய 10 சப்ஜெக்டில் மெயின்ஸ்லேயும் 10 சப்ஜெக்ட் இருக்குது. எதெல்லாம் காமனாக இருக்குது, ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் காமனாக இருக்குது, அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸுக்கு தனியாக, மெயின்ஸுக்கு தனியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ உதாரணமாக இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறது எப்படி படிப்பீங்க? அதாவது இப்போ ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது. அந்த இயக்கம் எப்போ நடந்துச்சு, அந்த ஆண்டு படிக்கிறது. அதுக்கப்புறம் அதனுடைய அந்த ஆண்டில் அதனை வழியை நடத்தினது யார், இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வில் அதுக்கு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி படிப்போம். இப்போ இது ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட். மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் எப்படி நம்ம படிப்போம்? ஒத்துழையாமை இயக்கம் ஏன் வந்துச்சு, அதனுடைய தாக்கங்கள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன, ஸோ அதெல்லாம் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு, இந்த ஆஸ்பெக்டில் படிக்கிறது மெயின்ஸ் ஆஸ்பெக்ட். அப்போ நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் டீட்டெயிலாக ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒத்துழையாமை இயக்கம் படிக்கிறீங்க, அப்போ அதனுடைய தாக்கம் என்ன, இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரிலிம்ஸும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 180 டேஸை நான் டேஸாக பிரிச்சிருக்கேன். இது உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஜெக்டை அலோகேட் பண்ணிக்கோங்க. நான் சப்ஜெக்டை எப்படி அலோகேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு முன்னாடி இதில் அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, முதல் 30 நாள் இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல் 30 நாளில் நீங்கள் படிக்க வேண்டிய 2 சப்ஜெக்ட் என்னென்னா யூனிட் 8 அண்ட் பாலிட்டி. இந்த யூனிட் 8ல் 35லேருந்து 40 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. 200 கொஸ்டினில் 35லேருந்து 40 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. பாலிட்டியில் ஆன் ஆவரேஜாக ஒரு 20 கொஸ்டின் கேட்டுடுறாங்க இந்திய ஆட்சியில். அப்போ இந்த ரெண்டுலேயுமே சேர்த்தோன்னா நமக்கு ஒரு 60 கொஸ்டின் கிட்ட வந்துடுது. ஸோ அப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக் இதுதான். பாலிட்டி நமக்கு மெயின்ஸ்லேயும் இருக்குது. அதே மாதிரி யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் தமிழ் சமுதாயம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் மெயின்ஸில். அதையும் இது கூடவே சேர்த்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மெயின்ஸுக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கிறீங்க. டெய்லியும் நீங்கள் ஆப்டிடியூட் பார்க்கணுங்க. ஏன்னா ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா கடைசியில் ஆப்டிடியூட் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க.
பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா ஆப்டிடியூடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியாது. 25 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் இருக்குது. அந்த 25 கொஸ்டினில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா 23 அந்த ஆவரேஜ் அதுக்கு மேலே 23 கொஸ்டின் மேலே நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆப்டிடியூடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. மெயின்ஸ்லேயும் ஆப்டிடியூட் இருக்குது. ஸோ அதனால் வந்து மெயின்ஸில் நீங்கள் வந்து ஆப்டிடியூடில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போமே இருந்து நீங்கள் ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6th to 10th ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் பேங்க் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணிட்டு போங்க. இதுதான் வந்து ஆப்டிடியூடுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ் தான். டெய்லி நீங்கள் 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ யூனிட் ஃபஸ்ட்டு 30 நாளில் நீங்கள் வந்து யூனிட் 8 தரவாக்கிறீங்க, இந்தியன் பாலிட்டியை முடிச்சிடுறீங்க. இப்போ வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அடுத்தது 31 நாள்லேருந்து 55 நாள் வரைக்கும் இந்த டேஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டையும் யூனிட் 9ஐயும் நீங்கள் படிக்க போகிறீங்க. யூனிட் 9ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இருக்கும். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நிறையா ஸ்கீம்ஸ் அந்த மாதிரிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிக் பார்ட், இப்போ வந்து சமூக நீதினு ஒரு டாபிக் இருக்கும். அந்த சமூக நீதியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பேசிக் விஷயத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், இது வந்து மெயின்ஸ்லேயும் நமக்கு இருக்குது. மாடர்ன் இந்தியான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இதையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு முதல் 55 நாளில் 4 சப்ஜெக்ட் உங்களுக்கு கவர் ஆகிரும். இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும். இப்போ வந்து ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பிளானை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 56 நாள்லேருந்து 90வது நாள் வரைக்கும் இதில் வந்து ஒரு 35 நாள் கொடுத்துருக்கோம். ஏன் 35 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த ஹிஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் 4ல் இருக்கக்கூடியது. இதை நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து படிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து கொஸ்டின் ஈஸியாக கேட்டாலும் மார்க் லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மினிமமாக 6th 7th சோசியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 11th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்கூல் புக் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதுமானது. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி வந்து இப்போ வரக்கூடிய பீரியடில் வந்து நிறைய கொஸ்டின் வந்து ஜியாகிரஃபிலேருந்து கேட்டுட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி ஜியாகிரஃபி நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா அதில் வந்து கொஸ்டின் வந்து கொஞ்சம் நிறையாவே கேட்குறாங்க. மெயின்ஸுக்கும் நமக்கு ஜியாகிரஃபி இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம பார்த்த சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்ட் வந்து மெயின்ஸுக்கு வந்துருச்சு. ஓகே, அதனால் நீங்கள் மெயின்ஸை நீங்கள் நல்லா அதுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. ஆப்டிடியூட், இந்த நம்ம டெய்லி ஆப்டிடியூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த டாபிக் நீங்கள் வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, மெயின் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்னு எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கும் பொழுது, இப்போ வந்து ஒரு 10 நாளில் வந்து டைம் அண்ட் ஒர்க் முடிக்கிறீங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே ரைட். ஏன்னா இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து 2 டாபிக் நீங்கள் முடித்தா கூட போதுமானது தான். ஆனால் நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து 91 நாள்லேருந்து 130வது நாள் வரைக்கும் இதில் ஒரு 40 நாள் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 டேஸில் நீங்கள் பண்ண வேண்டியது எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். எக்கனாமிக்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் லிங்க் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கனாமிக்ஸில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து நிறைய ஆஸ்பிரண்ட், ஒரு 90% ஆஃப் ஆஸ்பிரண்ட் வந்து படிக்காமல் விட்டுடுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதனால் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 10th 9th ரொம்ப முக்கியம். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தெரிந்து கொள்ளும்னு சொல்லிட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஆப்டிடியூட் தான். ஸோ ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 40 நாள் இருக்குது. 40 நாள் இருக்கும்பொழுது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம், பரப்பு மற்றும் கன அளவு, அந்த டாப்பிக்கை நீங்கள் இப்போ படிச்சிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாபிக். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 131வது நாள்லேருந்து 154 நாள் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் இந்த நாளில் தான் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டே வரணும். மினிமமாக 6 monthsக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் தரவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 நாளில் கரண்ட் அஃபேர்ஸ் போய் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூட் வந்து மீதி ஏதாச்சும் இருக்க டாப்பிக்கை பார்த்துக்கோங்க. இந்த ரிமைனிங் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இது எல்லாமே நீங்கள் கரெக்டான டேட்டில் முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் இதில் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா அந்த மிஸ் ஆன டாப்பிக்கை வந்து இப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எதுவுமே மிஸ் ஆகிதான் இதில் நீங்கள் படிச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி
சில எக்ஸ்ட்ரா புக்கு நீங்கள் படிக்கணும். ஸோ ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குரூப் 1 கைடன்ஸும் நிறையா போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்றவங்களோட நீங்கள் காம்படிஷன் பண்ணும்பொழுது, போட்டி போடும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுபோக அவங்களுக்கு தெரியாத விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்படின்னா தான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே ரைட். கடைசியில் இருக்கக்கூடிய 30 நாள், 151வது நாள்லேருந்து 180வது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். இதில் நீங்கள் புதுசாக எதுவும் படிக்க போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் படிச்சிங்கனாலே, மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, அப்புறம் ஆப்டிடியூட் 4, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி 6 டாபிக் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்குமே சேர்த்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எத்திக்ஸ், இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் படிச்சிக்கலாம். இப்போ இதுலேயுமே வந்து என்விரான்மெண்ட்டெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸு, அப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் ப்ரோக்ராம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக படிப்பீங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அது போக ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நோக்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்பு நம்மளுடைய அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணது தான். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே டெஸ்ட் எழுதிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்க. அதுபோல் வேறு ஏதாச்சும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ்க்கு தான். அதில் உள்ள கொஸ்டின் அப்படியே எக்ஸாம் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ப்ராக்டிஸ் தான். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த ஏரியாவில் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் வந்து இந்த 30 நாள் தான் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, இருக்கக்கூடிய நாட்களை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். வேலைக்கு போயிருந்தவங்களாக இருந்தாலும் சரி, டைமை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருமே கண்டிப்பாக குரூப் 1 சர்வீஸ் வாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.